இயேசுவில் எனது அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு மனிதன் கடவுளை அடைவதற்கு கடவுள் கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றி அதனுடைய முழு பயனை அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் கற்பிக்கிறார். லூக்கா நற்செய்தியிலே 13வது அதிகாரம் 24வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வாழ்க்கையில் எதையும் நாம் இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இலகுவான முறைகளை கண்டுபிடிக்கலாம், ஆனால் அதற்காக மிகுந்த முனைப்போடு செயல்பட வேண்டும். இடுக்கான பாதை வழியே நுழைய வருந்துங்கள், வருந்தி முயலுங்கள் இயேசு சொல்லுகிறார். There is no substitute for hard work. கடவுள் இந்த உலகை படைத்து மனிதனிடம் என்ன சொன்னார்? இந்த உலகை மேம்படுத்துங்கள். மேம்படுத்துவதற்கு அவன் உழைக்க வேண்டும். கடவுளோடு அவன் இருக்கும் பொழுது உழைப்பு அவனுக்கு பெரும் சுமை அல்ல. கடவுளை விட்டு பிரியும் பொழுதுதான் அவனுக்கு சுமையானது. ஆனால் அடிப்படையில் ஒரு உண்மை இருக்கிறது, அவன் உழைக்க வேண்டும், உழைத்து உண்ண வேண்டும். அவன் கடுமையாக முனைப்போடு முன்னெடுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் துன்பங்களின் வழியாகத்தான் இன்பத்தை அடைய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் எம்மாவு சென்று கொண்டிருந்த சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார். 24வது அதிகாரம் அதில் 26வது வசனம், மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். அன்பானவர்களே, துன்பங்களின் வழியாகத்தான் இன்பங்களை அடைய முடியும். இந்த உலகிலே மனிதனை அன்பு செய்வதும் நிறைய துன்பங்களை ஏற்றுக்கொள்வதின் வழியாகத்தான் அது சாத்தியமாகிறது. துன்பங்கள் வழியாகத்தான் பூமியிலே விதைக்கப்படுகின்ற விதை கூட பூமியை உடைத்து கொண்டு, விதையை உடைத்து கொண்டு வெளியே வருகிறது. காற்று, கடுமையான வெயில், மற்ற மிருகங்களிடமிருந்து எல்லாம் தன்னை பாதுகாத்து அப்படியே முளைத்து கிளை அடித்து கனி கொடுக்கிறது. ஆனால் கனி எவ்வளவு இனிமையாக இருக்கிறது! மனிதனுக்கு இன்பம் தருகிறது, மிருகங்களுக்கு இன்பம் தருகிறது, சுகத்தை தருகிறது, வளர்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் இவ்வளவு துன்பங்களை அந்த விதை அனுபவித்திருக்கிறது. அன்பானவர்களே, பேதுரு, இயேசுவினுடைய திருத்தூதர் பேதுருவும் கூட அவருடைய திருமுகத்திலே சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 1 திருமுகம் 21வது வசனம், இயேசுவும் நாம் அவரை பின்பற்றும்படி துன்பங்கள் பலப்பட்டு அடிச்சுவட்டை விட்டு சென்றார். நாம் பின்பற்ற வேண்டியதற்கென்று ஒரு மாதிரி விட்டு சென்றார். அந்த மாதிரி என்ன? பாடுகள் பலப்பட்டு, துன்பங்கள் பலப்பட்டு. அப்படித்தான் மனிதன் சுகத்தை அடைய முடியும், நிலை வாழ்வை அடைய முடியும், நிலை வாழ்வை அடைய முடியும். விவசாயியிடம் நாம் பார்க்கலாம், அவன் பல துன்பங்களை பட்டுத்தான் அறுவடைக்கு வருகிறான். கண்ணீரோடு விதைக்கிறான், கண்ணீரோடு விதைக்கிறான். அவன் ஆனந்த கண்ணீரோடு களி நடனத்தோடு அவன் அறுவடை செய்கிறான். நீங்களும் கூட துன்பத்தின் வழியாக இன்பத்தை அடைய முடியும். அன்பு செய்வதின் வழியாக ஆற்றலுள்ள நிலை வாழ்வை பெற முடியும். வாழ்வோம், செய்து காட்டுவோம். God bless you.